வணக்கம். நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து கறிப்பலா குழம்பு பார்க்கலாமா? அதாவது இது கறிப்பலா குழம்பு சொல்லலாம், இடிச்சக்க குழம்பு, இடிச்சக்க குருமா, இது போல் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது மட்டன் சுவையில் இன்றைக்கி இந்த கறிப்பலா குழம்பை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கறிப்பலா வந்து பார்க்குறதுக்கு பலாப்பழம் சின்ன சைஸில் இருக்கும் இல்லையா, அது போல் தான் இருக்கும். இது வந்து கிடைக்கும் பொழுது இது நம்ம ஏரியாலெல்லாம் ஜாஸ்தி இது வந்து கிடைக்கிறதில்ல. கிடைக்கும் பொழுது நம்ம இதை உபயோகப்படுத்திக்கலாம் இல்லையா. பாருங்கள், இந்த கறிப்பலா வந்து இது போல் தான் இருக்கும். நான் இது ஊருக்கு போயிருக்கப்ப வரும்பொழுது இது 2 காய் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த காய் வந்து இவ்வளவு தான் பெரிய சைஸாக வரும். இதுக்கப்புறம் வந்து பெருசாக ஆகாது. நம்ம இதில் வந்து இன்றைக்கி வந்து இந்த கறிப்பலா குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் இந்த ஒரு காய் மட்டும் இன்றைக்கி நான் இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம பொரியல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கறிப்பலா வந்து இதில் வந்து இந்த பசை போல் வரும். நம்ம பலாப்பழத்துக்கெல்லாம் கட் பண்ணும்போது வரும் இல்லையா, அது போல். அதனால் கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. அந்த கட்டிங் போர்ட்லேயும் தடவிக்கலாம், அந்த கத்திலையும் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. இப்போ இது மேல் தோல் வந்து நீக்கணும். இப்போ நம்ம இது வந்து இந்த பசம்போல் வருது இல்லையா, அதனால் இதை வந்து நான் வட்டமாக முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மேல் தோல் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால தான். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த மேல் தோல் வந்து இது போல் கட் பண்ணிடலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் தான் போடணும். வாழைக்காய், கத்திரிக்காயெலாம் போடுறது போல் தண்ணியில் தான் போட்டு வைக்கணும். ஏன்னா இது வந்து தண்ணியில் போட்டாலுமே கொஞ்சம் கலர் மாறி தான் வரும். அதனால் நம்ம வந்து இதை கட் பண்ணிவிட்டு உடனே தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நான் இது வந்து ஒரு இன்ச்சு துண்டு அளவுள்ள துண்டுகளாக நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், கலர் கொஞ்சம் மாறி வருது பாருங்கள். இது போல் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது போல் நீங்கள் தண்ணியில் போட்டு வைக்கணும். இப்போ இந்த குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இதில் வந்து ஒரு அரை முறி அளவுக்கு வந்து நல்ல முத்தின தேங்காவாக, நல்ல தேங்காய், அதாவது நிறைய வர்றது போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சீரகம், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று உங்கள்கிட்ட சொல்ல விட்டுட்டேன், இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்க்கணும். இது வந்து பேஸ்ட் இருக்குது அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த குழம்பு வந்து நான் குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன். நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றி ரெடி பண்ணுறேன். இந்த நேந்திரங்காய் சிப்ஸ் வீடியோ வந்து நான் இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனுடைய அந்த தேங்காய் எண்ணெய் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அந்த வீடியோவுக்குள்ள லிங்க்கை வந்து நான் தரேன், பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்குது. இதில் தாளிக்கிறதுக்கு நான் வேறு எதுவும் போடலை. நம்ம கல்பாசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கிறதுனால 1 போட்டிருக்கேன். நீங்கள் 2 வெங்காயம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி வந்து சின்ன துண்டுகளாக கட் பண்ணி அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா 2 கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு வதக்கின பிறகு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம பொடி வகைகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துடலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு கலருக்காக சேர்த்துருக்கேன், ஆப்ஷனல் தான், இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து சிகப்பு மிளகாய் பொடி வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா சிக்கன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் சுவையில் செய்கிறதுனால நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த சூடான எண்ணெயில் வந்து இந்த பொடிகள்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும்.
இப்போ நம்ம அந்த காயெல்லாம் சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி மட்டன் சுவையில் செய்கிறதுனால நான் 2 உருளைக்கிழங்கும் இதில் துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். தோலோடு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வீட்டில் அம்மாலாம் இதை போட மாட்டாங்க, வெறும் காய் மட்டும்தான் போடுவாங்க. மட்டன் செய்யும்போது மட்டும்தான் உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. இதில் நான் வந்து உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்து செஞ்சுருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூடயே நான் வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக விசில் வச்சு குக்கரில் வந்து வேக வைக்கிறதுனால நான் எல்லாமே இதில் மொத்தமாக இதிலையே கலந்துட்டேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வேக வச்சு எடுத்த பிறகு கடைசியாக நம்ம தேவையான தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 மல்லித்தழையும் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு குக்கரில் வந்து நான் ஒரு 2 அல்லது ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக நல்லா வந்திருக்கு. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோன்றுது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வந்து சூடான தண்ணியை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். காய் பாருங்கள் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். அருமையாக வெந்திருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காய் கிடைக்கும் பொழுது நம்ம செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது நீங்கள் சிக்கன் பொடி சேர்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு போலயே இருக்கும். இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.